அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை செய்யக்கூடிய நாம் பல நேரங்களில் பல சிரமங்கள், பல துன்பங்கள், பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சிரமங்கள் இல்லாமல் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ உல் கர்ப் என்ற ஒரு துஆவை இப்பொழுது உங்களுக்கு நான் இங்கு பதிவு செய்ய போகிறேன். அல்லாஹு தாலா எல்லா காரியங்களையும் சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பங்கள் ஏற்படாமல் அல்லாஹு தாலா பாதுகாத்து நல்ல விதத்தில் காரியங்களை நடத்தி தந்து அருள் புரிவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது இப்படி துஆ செய்வார்கள். இந்த துஆ சாதாரண துஆ அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியது சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஸ்க்ரீனிலே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் துஆ தமிழிலும் அரபியிலும் பதிவு செய்யப்படும். இந்த துஆவினுடைய தமிழாக்கம் பொருளையும் உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். கேட்டு தெரிந்து ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் துன்பமில்லாத வாழ்வை தந்து அருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி துஆ செய்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி வ ரப்புல் அருதி வ ரப்புல் அர்ஷில் கரீம். மீண்டும் பதிவு செய்கிறேன். நபி அவர்கள் துன்பங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது இப்படி துஆ ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி வ ரப்புல் அருதி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்ற இந்த துஆவை நபி அவர்கள் ஓதுவார்கள். புகாரியிலே 6346வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இதனுடைய பொருள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம். சகிப்புத்தன்மை மிக்க மகத்துவமான அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் என்பது இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம். மகத்தான அரிஷுக்கு சொந்தக்காரரான அரிஷினுடைய ரப்பான அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். கண்ணியமான அரிஷினுடைய ரப்பான இறைவனான, பூமியின் இறைவனான, வானங்களின் இறைவனான அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்ற இந்த துஆவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னின் வாழ்வில் துன்பம் ஏற்படும் பொழுது நபி அவர்கள் ஓதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக நம்மின் வாழ்விலே துன்பங்கள் ஏற்படுகிறது என்றால், கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்றால், அதை நினைத்து அழுவது, அதை நினைத்து புலம்புவது, அது சம்பந்தமாக பிறர்களிடத்திலே முறையிடுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த துஆவை ஓதி பாருங்கள். துன்பங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கி எல்லா காரியங்களும் சிரமம் இல்லாமல் சிறப்பாக நடக்கும். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. வாழ்விலே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சிரமங்களை விட்டும் அனைவர்களையும் பாதுகாத்து இருலகிலும் வெற்றி பெறக்கூடிய வெற்றியாளர்களாக வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.